திராவிட இயக்கத்தில் ஒரு தேர்தலில் போட்டியிடுகின்ற ஒரு கட்சியின் தலைவராக எங்கள் தலைவர் வைகோ அவர்கள் பொது விஷயங்களுக்காக தமிழ்நாட்டில் போராடிய அளவிற்கு யாரும் போராடியது கிடையாது. பெரியார் கூட போராடினார். ஆனால் பெரியார் தேர்தலில் பங்கெடுக்கவில்லை. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தேர்தலில் பங்கெடுக்கின்ற ஒரு அரசியல் இயக்கம். இப்படி பெரிய முதலாளிகளை எதிர்த்து, யாரை எதிர்த்து? இந்திய நாட்டில் இருந்து அந்நிய நாட்டில் வாழுகின்ற வெளிநாடு வாழ் இந்தியர்களில் 4வது பெரிய பணக்காரர். ஆம், அலைகடல் மீது ஆட்சி செலுத்திய பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் தலைநகர் லண்டன் மாநகரில் வணிக நிறுவனங்களும் மிகப்பெரிய வங்கிகளும் ஏன் வெளிநாட்டு தூதர்களும் மட்டுமே வசிக்கின்ற மேஃபேர் என்கின்ற இடத்தில் 50,000 சதுர அடியில் வீடு கட்டி, அரண்மனையை போன்ற வீடு கட்டி அந்த நாட்டின் பிரதமருக்கு இணையாக வசிக்கின்ற ஒரு சர்வதேச முதலாளியை எதிர்த்து ஒரு சின்ன அரசியல் இயக்கத்தின் தலைவர் வைகோ போராடுகிறார் என்று சொன்னால் அவர் இன்னொரு கட்டபொம்மன், இன்னொரு வாபுசி, இன்னொரு பாரதி. ஆம், இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம். எங்களுக்கு என்ன அரசியல் ஆதாயம்? இந்த தேர்தலில் தூத்துக்குடியில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று நினைத்தா இதை போராடினோம்? இல்லை. தமிழ்நாட்டில் இன்று அளவிற்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கின்ற நியூட்ரினோ திட்டமாக இருந்தாலும் சரி, காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, முல்லை பெரியாறு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது நெய்வேலியை மீட்டுக் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, எல்லா ஜீவாதார பிரச்சனைகளுக்கும் இந்த தலைவன் தான் போராடி கொண்டிருக்கிறார். 62 ஆண்டுகளுக்கு முன்னால் மொழிப்போர் களத்தில் ஒரு மாணவனாக போராட்டத்தில் கால் பதித்த இந்த தலைவன் வாழ்க்கை முழுவதும் போராடி கொண்டிருக்கின்ற ஒரு பிறவி போராளிதான் எங்கள் தலைவர் வைகோ அவர்கள். தலைவர் வைகோ அவர்கள் இந்த ஸ்டெர்லைட் நச்சாலை எதிர்த்து சாதாரண யுத்தத்தை நடத்தவில்லை. அவர் விழிப்புணர்வு பயணம் நடத்தினார், நடைபயணம் நடத்தினார், பொதுக்கூட்டங்கள் நடத்தினார், ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினார், மறியல் நடத்தினார், சிறைச்சாலைக்கு சென்றார். இதுவெல்லாம் ஜனநாயக சக்திகள் செய்யக்கூடிய போராட்டங்கள் தான். ஆனால் இதையும் தாண்டி 60 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் ஒரு வழக்கறிஞராக இருந்த தலைவர் வைகோ அவர்கள் இந்த போராட்ட களத்தில் அவர் ஆற்றியிருக்கின்ற பங்கு, இன்றைக்கு ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் 13 பேர் 2018ஆம் ஆண்டில் இன்னுயிர்களை நீத்தபோது அரசாங்கம் வேறு வழியில்லாமல் அனுமதியை திரும்ப பெற்றதாக இருக்கலாம். ஆனால் அந்த போராட்டம் உச்சகட்டத்தில் இருந்த காலகட்டத்தில் எங்கள் தலைவர் வைகோ அவர்கள் பசுமை தீர்ப்பாயம், சென்னை உயர்நீதிமன்றம், டெல்லி பசுமை தீர்ப்பாயம், உச்ச நீதிமன்றம் என்று எல்லா படிக்கட்டுகளிலும் ஏறி இந்த ஸ்டெர்லைட் ஆலைக்காக எதிராக வாதாடி ஒரு தீர்ப்பை பெறுகின்ற இடத்திற்கு இந்த பிரச்சனையை கொண்டு போய் சென்று கடைசியில் தீர்ப்பையும் பெற்றுக் கொடுத்தார். உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பை தலைவர் பெற்றுக் கொடுத்த காரணத்தினால் தான் இன்றைக்கு மாட்சி தங்கிய இந்திய நாட்டின் பிரதமர் ஹைதராபாத்தின் நகரில் இருந்து கொண்டு சொல்கிறார், நீதிபதி அவர்களே, இந்தியாவின் தாமிர தேவை இருக்கின்றது, அதனால் தயவு செய்து தாமிர ஆலைகள் திறப்பதற்கு நீதிமன்றங்கள் வழிவிட வேண்டும் என்று சொல்கிறார். மதிப்புக்குரிய பிரதமர் அவர்களே, எங்கள் தலைவர் வைகோ அவர்கள் குஜராத் கலவரத்தின் போது உங்கள் பேச்சை மொழிபெயர்த்தவர். அவரை பற்றி தெரியும் உங்களுக்கு. தலைவர் வைகோ ஒரு பிரச்சனையில் முன்வைத்த காலை எவனே எதிர்வந்தாலும் பின்வைக்க மாட்டார். கடைசி வரை இந்த பிரச்சனைக்காக போராடுவார். யார் கூட வந்தாலும், யார் இடையிலே விடைபெற்று சென்றாலும், ஒரு காரியத்தை தொட்டால் கடைசி வரைக்கும் போராடுகின்ற போராளிதான் தலைவர் வைகோ அவர்கள். அது ஈழத்தமிழர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஸ்டெர்லைட் பிரச்சனையாக இருந்தாலும் சரி. மதிப்புக்குரிய பிரதமர் அவர்களே, நீங்கள் தாமிர உற்பத்தி தடைபடக்கூடாது என்று நினைத்தால் உங்களுடைய ஆட்சி 30 வருட காலமாக குஜராத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உங்கள் கட்சிதான் 3/2 பங்கு இடங்களை வெற்றி பெற்று மகாராஷ்டிரத்திலே ஆட்சிக்கு வந்திருக்கிறது. ஆம், உங்கள் இயக்கம்தான் ஒரிசாவிலே ஆட்சிக்கு வந்திருக்கிறது. ஏன், சமீபத்தில் வங்கத்தில் கூட ஆட்சிக்கு வந்திருக்கிறது. அங்கெல்லாம் துறைமுகங்கள் இருக்கின்றன, அங்கெல்லாம் உங்கள் ஆட்சி இருக்கின்றது. தாராளமாக நீங்கள் அனுமதி கொடுங்கள். தேசத்தின் தாமிர பாதுகாப்பிற்கு நாங்கள் குறுக்க நிற்கவில்லை. ஆனால் அந்த விஷத்தை எங்கள் மண்ணில், இந்த மண்ணின் நிலத்தை, நீரை, ஆகாயத்தை மாசுபடுத்துகின்ற எங்கள் மீனவரின் வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற இந்த பிரச்சனையில் நீங்கள் தமிழ்நாட்டில்தான் மீண்டும் சட்டத்தின் வழியாகவோ அல்லது நீதிமன்ற தீர்ப்பின் வழியாகவோ கொண்டு வர நினைத்தால் நாங்கள் எண்ணிக்கையில் சிறியவர்கள்தான். ஆனால் வைகோ என்கின்ற லட்சியவாதியின் தலைமையில் கடைசி வரை போராடுவோம். கடைசி வரை அல்ல, இந்த ஆலையை திறக்க விடாமல் நிறுத்தும் வரை போராடுவோம். வாழ்க வைகோ, வெல்க இந்த போராட்டம்.